அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல லீனியர் ரெக்ரெஷன் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன் கேட்டிருக்கோம். அப்ப லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன் அப்படின்னா ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. பொதுவா ஒரு ஸ்ட்ரைட் லைனை நம்ம எப்படி சார் எழுதுவோம் அப்படின்னு கேட்டா, பொதுவா y is equal to mx plus c. இதுல mன்றது என்ன சார் அப்படின்னா ஸ்லோப், சாய்வுன்னு சொல்லுவோம், ஸ்லோப். c or bன்றது கான்ஸ்டன்ட், x yன்றது வேல்யூஸ், ஆவரேஜ் வேல்யூஸ். அப்ப இங்க ஸ்லோப் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? m சொல்லலாம் இல்ல a சொல்லலாம். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா வெரி சிம்பிள், n into summation xy minus summation x into summation y divided by n into summation x square minus summation x whole square. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அப்ப இந்த வேல்யூஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஸோ கொடுத்த வேல்யூஸை பேஸ் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும், தென் எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49. தென் எக்ஸ் இன்டூ ஒய், எக்ஸும் ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 3னா 3, 2 4s are 8, 3 5s are 15, 4 5s are 20, 6 5s are 30, 8 6 are 48, 10 7s are 70. இதை கேல்ஸ் எடுத்து ஆட் பண்ணுங்க, சம்மேஷன் எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க. அதாவது சம்மேஷன் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிங்க, எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க, சம்மேஷன் எக்ஸ். ஸோ வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ 1 3 6 10 15 21 7 28. அடுத்த வேல்யூ சம்மேஷன் ஒய்ன்னு சொல்லுங்க, 10 18 24 34 38 41. தென் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுங்க, இது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 49 பிளஸ் 36 பிளஸ் 25 பிளஸ் 16 பிளஸ் 9 பிளஸ் 4 பிளஸ் 1 போட்டீங்கன்னா 140 கிடைக்குது. தென் சம்மேஷன் எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க, 70 48 30 20 15 8 and 3 ஆட் பண்ணீங்கன்னா 194 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ், அதாவது இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஏன்ற ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. a equals to n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். கிளியரா பாத்தீங்கன்னா 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கு. 7 into summation xy, summation xy value 194 minus summation x ஓட வேல்யூ 28, summation y ஓட வேல்யூ 41 whole divided by n into summation x square ஓட வேல்யூ 140 minus summation x whole square. அப்ப 28 அதை ஸ்கொயர் பண்ணும். ஸோ நியூமரேட்டர் தனியா ஒர்க் பண்ணீங்க, டினாமினேட்டர் தனியா ஒர்க் பண்ணீங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஸோ 7 into 194 மைனஸ் பிராக்கெட் உள்ள 28 into 41 போட்டீங்கன்னா 210 கிடைக்குது. டிவைடட் பை 7 into 140 மைனஸ் 28 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா 196 கிடைக்குது. அப்ப 210 டிவைடட் பை 196 போட்டீங்கன்னா 1.07 approximately 1.07 ஏக்கான வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஏக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும்? கான்ஸ்டன்ட் பி கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. சம்ல யூஸ்வலா அந்த லைன் என்ன சொல்றோம்? ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு சொல்லுவோம். இந்த ஒய்ன்றதெல்லாம் ஒய் பார், எக்ஸ்ன்றதெல்லாம் எக்ஸ் பார். அப்ப எக்ஸ் பார் ஒய் பார் ஃபைன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது, ஆட்டோமேட்டிக்கா பி மட்டும் அன்னோனா இருக்கும். அப்ப எக்ஸ் பாருக்கு என்ன சார் ஃபார்முலா? சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 28 by 7. So 4 7s are 28. Similarly, y bar value
summation y by n. summation y என்பது 41 divided by 7. 41 divided by 7 போட்டீங்க அப்படின்னா 41 divided by 7 போட்டீங்கன்னா approximately 5.86 எடுத்துக்கலாம். approximately 5.86. so therefore y barல சப்ஸ்டிட் பண்ணுங்க. y பாருக்கான வேல்யூ 5.86 equals to a க்கு வேல்யூ 1.07, x bar வேல்யூ 4 plus b. அப்ப இந்த b மட்டும் அன்னோனா இருக்கும். இந்த டேர்ம் ஆப்போசிட் தள்ளி விடுங்க. அப்ப 5.86 மைனஸ் 1.07 into 4 போட்டீங்கன்னா 4.28 ஆப்போசிட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் டைரக்ஷன் ஆகும். ஈக்குவல்ஸ் டு b மட்டும் இருக்கும். இப்ப பாருங்க 5.86 மைனஸ் 4.28 போட்டீங்கன்னா 1.58. b is equal to 1.58 கிடைக்கும். b கான வேல்யூ இல்லைங்களா? a and b ஃபைண்ட் பண்ணியாச்சு. therefore நமக்கு தேவையான least square regression line. least square regression line y equals to ax plus b. so y is equal to a 1.07, x unknown plus constant 1.58. இதுதான் நமக்கு தேவையான least square regression line சொல்லணும். ஓகேங்களா? தென் அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ண சொல்லி क्वेश्चनல பாருங்க, estimate y when x equal to 10. சோ அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். estimate இல்ல find value of y when x equals to 10. x ஓட வேல்யூ 10 ஆ இருக்கும்போது கரஸ்பாண்டிங் y க்கு என்ன வேல்யூ வரும்னு கேக்குறோம். so y is equal to 1.07 into 10 plus 1.58. கேல்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. 1.07 into 10 plus 1.58 போட்டீங்கன்னா 12.28. y கான வேல்யூ 12.28 approximately. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.